ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் கணினி அறிவியல் துறை தலைவர் ஜே. ஜெரால்ட் இனிகோ அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். சார், நம்ம நியூஸ்ல எப்ப பார்த்தாலுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், நியூரல் நெட்வொர்க், இந்த வார்த்தையை வந்து நம்ம மாறி மாறி பார்த்துட்டே இருக்கோம். இது எல்லா வார்த்தைக்கான பொருளும் ஒன்று தானா? இதெல்லாம் என்ன மீனிங் இதுக்கு? சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து மனிதன் போலவே இயந்திரத்தை உருவாக்குறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. அதுக்காக வந்து ஹார்ட்வேரும் தயாராக இருக்கணும், சாஃப்ட்வேரும் தயாராக இருக்கணும். ஹார்ட்வேர்ன்ற பட்சத்தில் வந்து அது குயிக்காக அந்த டைம்குள்ளே சொல்லணும், அதே நேரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கணும். ஸோ எல்லாத்தை பற்றி டீட்டெயில்ஸ் தகவல்கள் இருக்கணும், அப்படின்னா தான் அதை செய்ய முடியும். அப்போ ஒரு நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கையாக வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம மனிதர்களே பெஸ்ட்டு அப்படின்னு ஒருத்தங்களை நம்ம நிர்ணயம் பண்ணால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஐக்யூ லெவலில் ஈக்குவல் பண்ணுற மாதிரி வந்து ஒரு மெமரி பவர் இருக்கணும். அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை இப்போ பார்த்த உடனே எப்படி பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து உருவாக்குறது தான் அதோடைய ஒரிஜினல் அப்ஜெக்டிவ். அது வந்து ஆனால் இன்னும் நான் என்னோடய பார்வையில் வந்து 10% தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து வழிகாட்டுறது அல்லது இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன மெஷின் லேர்னிங்கு, டீப் லேர்னிங்கு, லார்ஜ் லாங்குவேஜ் மாடலு, அப்புறம் இந்த நியூரல் நெட்வொர்க், இதெல்லாமே அதுக்கு உறுதுணையாக இருக்கிற தொழில்நுட்பங்கள். ஸோ இப்போ மெஷின் லேர்னிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெஷின் லேர்னிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரிஜினலாக ஏதாவது ஒரு துறையை சம்மந்தப்பட்ட தகவல்கள், டேட்டாவை வந்து நம்ம முதல்ல ஃபீட் பண்ணிவிடுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்குரிய டெசிஷன் மேக்கிங் சம்மந்தமாக வந்து அதுக்குள்ள டேட்டாலாம் இருக்கும். இப்போ என்னுடைய ஆராய்ச்சியிலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா, கண் பார்வையற்ற மாணவர்கள் வந்து கணினியை யூஸ் பண்ணுறதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அல்லது எது மாதிரி இருந்தால் அவங்க நல்லா யூஸ் பண்ணலான்றது தான் என்னோடய ஆராய்ச்சி. நான் 2008 2010 வந்து அதுக்கான டேட்டா வந்து கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்குனேன். அப்போ நான் உருவாக்கும்போது வந்து ஒரு 300 தரவுகள் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 80% ஆஃப் டேட்டா வந்து அதை அந்த மெஷின் லேர்னிங்கில் கொடுத்து அதை கம்ப்யூட்டரை ட்ரெயின் பண்ணுறது. ஒரிஜினலாக வந்து கம்ப்யூட்டர் வந்து இந்த எண்களையும் எழுத்துக்களையும் தனித்தனியாக பிரித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து உள்ள இப்போ வந்து மாடல்ஸ் வந்துருச்சு. அந்த மெஷின் லேர்னிங்கில் வந்து அதில் வந்து பகுப்பாய்ந்து அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒன்று வந்து 2 முக்கியமான மாடல்கள் வந்து ரொம்ப பாப்புலரு. அது வந்து ஒன்று பேர் வந்து கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே வந்து அது வந்து இது இந்த மாடலில் செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் தரமானவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா 80% மார்க் எடுத்தவங்கள தான் முதல் தரமானவர்கள சொல்லுவோம். அதுக்கு கீழே உள்ளவங்கள செகண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் கிளாஸ்னால் 80க்கு கீழே உள்ளவங்க, ஆனால் 60க்கு மேலே இருக்கணும். அதுக்கு கீழே உள்ளவங்க தேர்ட் கிளாஸ் சொல்லுவோம். இதை மாதிரி நம்ம ஏற்கனவே வகைப்படுத்தப்பட்ட ஒரு மாடல்களில் ஃபிட்டின் பண்ணுறது தான் அதுக்கு பேர் வந்து கிளாசிஃபிகேஷன். இன்னொரு மாடல் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு தெரியாது அந்த டேட்டாவில் என்னென்ன மாதிரி வந்து குரூப் பண்ண முடியும் அப்படின்றது தெரியாது. அப்போ வந்து இந்த கிளஸ்டரிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். இந்த கிளஸ்டரிங் என்ன பண்ணுவோன்னா, உள்ளே இருக்கிறதுல இருந்து பெஸ்ட்டாக யாரெல்லாம் பக்கத்தில் தொடர்புடையவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, அந்த இதில் ப்ராமினெண்ட்டான ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் என்னென்ன சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்குதோ அதை வச்சு ஒரு கிளஸ்டரிங் பண்ணுவாங்க. அல்லது ஒரு மீன் பிடிக்க போகிறாங்க, ஒரு இடத்துல வஞ்சிரம் மீனாக கிடைக்குது, அப்போ அந்த இடத்த வஞ்சிரம் ஸ்பாட்டு அப்படின்றது அந்த கிளஸ்டரிங் பண்ணுறது. ஏன்னா தெரியாது, நம்மளுக்கு வெளியேருந்து பார்க்கும்போது தெரியாது. ஆனால் ஒரு இதை ஐடென்டிஃபை பண்ணால் அதுக்கு பக்கத்துலேயே நிறையா அந்த வஞ்சிர மீன்கள் கிடைக்கும். இதெல்லாமே வந்து அந்த கிளஸ்டரிங். இந்த மாதிரி பகுப்பாய்வு செய்கிறத தான் வந்து மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறைய தரவுகள் தேவை ஒரிஜினலாக. இப்போ ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவாக இருந்தாலும் நமக்கு வந்து அதுக்குரிய தரவுகள் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அது வந்து அந்த மெஷின் லேர்னிங் கீழே வரும். அதுக்கு அடுத்து நீங்கள் கேட்டது வந்து டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் வந்து எப்படி மாறுபடுது அப்படின்னா, கண்ணால் நம்ம பார்த்து டெசிஷன் எடுப்போம். அப்போ வந்து ஒரு வீடியோ பார்த்து இந்த இடத்துல இந்த இதுதான் நடந்தது, அல்லது இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு தீவிரவாதியை கண்டுபிடிக்கணும்,
அப்போ தீவிரவாதியோட ஃபோட்டோகிராஃப்ஸ் ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த வீடியோவில் வரும்போது இந்த இடத்துல அவர் வந்தார் அப்படின்றத சொல்கிறதுக்கு இந்த டீப் லேர்னிங். அப்போ கண்ணால் பார்க்குறது. இப்போ முதல்ல சொன்னது வந்து எழுத்துக்கள் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறது. அது வந்து டெக்ஸ்ட் மைனிங்ன்ற ஒரு வார்த்தையும் ஈஸியாக சொல்ல முடியாதுல்ல அந்த மெஷின் லேர்னிங்கில். இந்த டீப் லேர்னிங்கில் வந்து வீடியோ தொழில்நுட்பம் வந்ததுனால அதிலிருந்து வந்து கண்ணால் பார்க்குறது எப்படி நம்ம ஒருத்தர் டெசிஷன் எடுப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்த உடனே நம்ம ஹாய் சொல்லுவோம் அல்லது வந்து அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டரை ட்ரெயின் பண்ணுறதுக்குள்ளே தான் அந்த டீப் லேர்னிங். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், தரவுகள் வேணும், டேட்டா வேணும். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒருத்தரை தீவிரவாதின்னு ஃபிக்ஸ் பண்ணணும்னா அவருடைய கேரக்டர் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி வந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எவ்வளோ பேர் அவங்களுடைய தரவுகளில் வந்து அதாவது நிறைய வீடியோக்களில் இருந்து அவருடைய தரவுகளை எடுத்து நம்ம வந்து இவர் தான் இந்த ஆள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு தரவுகள் தயார் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இப்போ இந்த பர்டிகுலர் தொழில்நுட்பம் ரொம்ப அதிகமாக பரவலாகிக்கிட்டு இருக்கு. அது மூலமாக வந்து நம்ம இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு வந்து ஒரு வித்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நியூரல் நெட்வொர்க் மாடலுங்கிறது வந்து ஒரு டெசிஷனை வந்து எஸ் ஆர் நோ அந்த 2 கேட்டகரிக்குள்ளே பிரித்து அப்போ வந்து இதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மாடல் சொல்லுவாங்க 0.5 அப்படின்னு அதுக்கு மேலே இருந்ததுன்னா அது எஸ், 0.5 கீழே இருந்ததுன்னா இது ஏன் அப்படி இந்த 0.5னா அவங்களுடைய வேல்யூஸ் எல்லாமே 0லேருந்து 1 அந்த 2 நம்பருக்குள்ளே தான் இருக்கும் அவங்களுடைய மாடல் எல்லாமே. இப்போ நீங்கள் லாகிரதமிக் அப்ரோச் அந்த மாதிரி மாடல் போனாலும் அந்த 0லேருந்து 1க்குள்ளே தான் அந்த வேல்யூஸ் வரும். இப்போ 0.5க்கு மேலே இருந்ததுனா தான் அது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. சரி, நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் பிரைட்டாக இருக்கிறாரா, ஒருத்தர் வந்து நல்ல ஐக்கியோடு இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு வந்து ஒரு 100 கேள்விகள் கேட்குறோம். இப்போ 100 கேள்விகள் கேட்கும்போது அதில் வந்து அவர் 50 அல்லது அதுக்கு மேலே உள்ள கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுத்துட்டாருன்னா அவரை வந்து இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே அப்படின்னா அவர் வந்து இன்டலெக்சுவல் இல்லை. ஸோ இதுதான் அந்த நியூரல் நெட்வொர்க் மாடல். இதுதான் ரொம்ப பாப்புலர். இடையில வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நிறைய வழியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பை வந்து நான் ரெடி பண்ணணும்னா என்னென்ன சாஃப்ட்வேர் லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கணும் ஒருத்தர்? ஸோ இப்போ நாங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு படிக்கும்போது வந்து தனிப்பட்ட முறையில் எந்த சாஃப்ட்வேர்ஸும் அவைலபிளாக இல்லை. ஒரிஜினலாக சொல்லணும்னா அப்போ வந்து லிஸ்ப் அப்படின்றத ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த லிஸ்ப் மூலமாக எஸ்ஆர் நோ கொஸ்டின் அப்படி தான் இருந்தது. ஒரு குவிஸ் மாஸ்டர் இருந்தார் அப்படின்னா அந்த கேள்விக்கு கரெக்ட்னா எஸ், இல்லைன்னா நோ, அந்த அளவுக்கு தான் அந்த லிஸ்ப் மாடல் இருந்தது. அது வந்து டெக்ஸ்டுவல் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி தேதியில் வந்து நம்ம வாய்ஸில் சொல்லி கூட வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மொபைல் ஃபோனில் எல்லாரும் வந்து வாய்ஸ்லேயே சொல்லி இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா அப்படி வாசித்தாலே போதுமானது. இந்த கூகுள் மேப் வந்து அதுக்குரிய இடத்த வந்து நம்மளுக்கு காமிக்குது. அதை அல்லது லெஃப்ட் சைடு போகணுமா ரைட் சைடு போகணுமா அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி தயார் பண்ணிட்டாங்க. அது வந்து தொழில்நுட்பத்தோட அட்வான்டேஜ். இப்போ புதுசாக வந்து ஒருத்தர் வந்து படிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த லாங்குவேஜை வந்து கற்றுக்கிடணும். ஒரு பைத்தான்ங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இது வந்து ஏன் இந்த பைத்தான் அப்படின்னா இந்த பைத்தான்லேயே எல்லா விஷயத்தையும் செய்கிற அளவுக்கு வந்து அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஒரு காலத்தில் வந்து ஒன்லி எண்களையும் எழுத்துக்களையும் மட்டுமே நம்பி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு ரன் ஆகிட்டு இருந்தது. அப்போ அதை தாண்டி இன்றைக்கி வந்து மல்டிமீடியாவில் உள்ள எல்லா செயல்பாடுகளையும் அது உள்ளே கொண்டு வர்றதுக்கு வந்ததுனால இப்போ வந்து பைத்தான் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இதை தவிர வந்து இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு நம்ம வந்து படிக்க வேண்டியது வந்து ஒரு ஆரக்கிள், அதை எஸ்கியூஎல் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் படிக்க வேண்டியது, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்ன்ட்டு. இது மூலமாக வந்து நம்ம ஏற்கனவே தரவுகள் வந்து ஒரு டேட்டா பேஸ்குள்ளே வச்சுருப்போம். அந்த டேட்டாவை எதை எடுத்தால் எக்ஸாக்டாக எனக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா தரவுகள் வந்து இப்போ நம்ம வந்து முன்னாடி மாதிரி ஒரு 10 ரெக்கார்டு 20 ரெக்கார்டெலாம் இல்லை. இப்போ ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள ரெக்கார்ட்ஸை எடுத்து நான் அதில் எதுக்கு பர்டிகுலராக நான் என்னோட ஆராய்ச்சி இருக்குதோ அல்லது என்னுடைய நுண்ணறிவு தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த எஸ்கியூஎல்ங்கிற லாங்குவேஜ் தேவைப்படும். இன்னும் சொல்லணும்னா பைத்தானில் வந்து பைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், பைத்தான் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம ரொம்ப க்ளோஸாக ஒரு கமாண்டிங் சொல்கிறது மாதிரி உள்ள லாங்குவேஜ். அதுக்குள்ளே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது.
அந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பாண்டாஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஸ்கை அந்த மேட் பிளாட் லிப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாமே வந்து நிறையா லைப்ரரிஸ் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்காக வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களுடைய டேட்டா எல்லாம் இருக்குது. அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த பாண்டாஸ்குள்ளே போகணும். இந்த பாண்டாஸு அந்த ஃப்ரேம்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபைலை ஒரு சிங்கிள் வேரியபிளில் நீங்கள் வந்து எடுத்து அதை கண்காணிக்க முடியும், அல்லது வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வெப்லேயும் வந்து அதை கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வெப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வழக்கமாக வந்து HTML ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா வந்து யூசர் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன்னா அவங்க வந்து எங்கே போய் கிளிக் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல, அதாவது சொஃபிஸ்டிகேஷன் அந்த மாதிரி லெவலில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. 2024க்கான பிசிக்ஸ் நோபல் பிரைஸை வந்து ஜான் ஜாப்ஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி இன்டனுக்கு கொடுத்தாங்க. அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன வேலை செஞ்சாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும் அந்த தகவல் பற்றி. அவங்க வந்து இந்த டீப் லேர்னிங்கும் வந்து மெஷின் லேர்னிங்லேயும் அவங்க பர்டிகுலராக நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொபாட்டிக்ஸ்லேயும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய பங்களிப்பு வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து அந்த ரொபாட்டிக்ஸை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு போர் மேகம் சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி பர்டிகுலர் இதில் வந்து இப்போ நார்மலாக, அதாவது யாரு கூட சண்டை போடுறோமோ அவங்களோட தான் வந்து அவங்க மோதணும், மித்தவங்களை வந்து போய் அட்டாக் பண்ணிடக்கூடாது. அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகளில் வந்ததுனால அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க. சார், இப்போ ஒரு ஏஐ ஆப்பில் நம்ம ஏதோ கொஸ்டினை டைப் பண்ணோன்னா அதோட பின்னாடி என்ன நடக்குது? ஸோ அந்த கொஸ்டினே வந்து அது வந்து பகுப்பாராயும் என்னென்ன மாதிரி ஆன்சர்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி அதுவே ஒரு மாடல் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கொஸ்டினை. அப்போ அதுக்கு வந்து அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லுவோம். அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் வந்து அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன மாதிரி ஆன்சர்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அது இன்டர்னலாகவே ரெடி பண்ணும். ரெடி பண்ணிவிட்டு அதை தான் நம்மளுக்கு கொடுக்குது. நீங்கள் ஒரு சில நேரம் வந்து இந்த தம்ஸ் அப் மாதிரி உள்ள சிக்னல் அந்த இதை கொடுத்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் கரெக்டான ஆன்சர்ன்றதை உங்கள்கிட்ட இருந்தே வாங்கிக்கிடுது. ஸோ அப்படி இல்லை, நீங்கள் வந்து ராங் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மாற்றாகவும் கொடுக்கறதுக்கு அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது மூலமாக அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுது அது வந்து தப்பான ஆன்சர் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அந்த மாடல் என்ன செய்யும், அங்கே போய் சேஞ்சஸ் பண்ணிக்கிடும். ஸோ அப்போ நான் தப்பாக கொடுத்துருக்குறேன் இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி உள்ள தொழில்நுட்பம் தான் அது. சார், இப்போது நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பில் வந்து ஒரு கொஸ்டினை கொடுத்தோன்னா அது ஒரு ஆன்சர் தருது. இப்போது நம்ம எப்படி செக் பண்ணுறது ஆன்சர் கரெக்டாக தப்பான்ட்டு? நம்ம அது சொல்கிறது எல்லாமே நம்பிட முடியாதுல்ல? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து ChatGPT யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியுது ஒரு சில ஆன்சர்கள்லாம் ராங் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுடைய பொது அறிவையும் அது உள்ள யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா, திருப்பி வந்து மித்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் இல்லாமல் வந்து கூகுள் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் போய் நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ராங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட ஆட்களே வச்சு வந்து அந்த தகவலை வந்து தப்பாக்குறதுக்கும் அல்லது வந்து சரியாக்குறதுக்கும் அவங்க வந்து நிறையா இப்போ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து அந்த ஸ்டாருங்கிறது வந்து ஒரு மதிப்பீடு 5 ஸ்டார் ஆப்ஷன். அப்போ என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப பாப்புலரே இல்லாத கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி 5 ஸ்டார் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பெனிகளுக்கெலாம் 2 ஸ்டார் இருக்கும். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு யாருமே வந்து அந்த குறியீடில் வந்து கொடுக்கல அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து ராங்காக அவங்களுக்கு வந்து அதிகமான மதிப்பெண் கிடைக்கிறதுக்காக அவங்களே ஆட்களை தயார் பண்ணி இந்த மாதிரி மதிப்பீடுகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். ஏன்னா அது வந்து நீங்கள் சொன்னது வந்து ரொம்பவும் கரெக்டு. அதனால வந்து அவங்க இணையத்தில் என்னென்ன தகவல் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த ஏஐ செயலிகள்லாம் ஒர்க் ஆகுறதுனால இதை மாதிரி ராங் இன்ஃப்ளூயன்ஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம வந்து பர்சனலாக தனிப்பட்ட முறையில் வேறு ஏதாவது ஆப்ஷனில் மீன்ஸ், அதாவது இப்போ வந்து கூகுளில் போய் கூட நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். சார், இப்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
டிரான்ஸ்லேஷன் ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுது? நம்ம ஆங்கிலத்தில் ஒரு லைனை டைப் பண்ணோம்னா அது எப்படி தமிழுக்கு மாற்றுது? இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் வந்து முன்னாடியே ஒரு 5-6 இயர்ஸாகவே வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் வந்து எழுத்துக்களை மட்டும்தான் நம்ம மாற்றுறதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதோடைய அர்த்தங்களையும் வந்து அந்த மாற்றுறதுக்குள்ள செயலிகளோட சேர்ந்து அது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அப்போ முதல் கட்டமாக வந்து அது டோக்கன்ஸ் வந்து ஒரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து டோக்கன்ஸ் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் அதுக்கு உரிய மீனிங், இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் செயற்கை நுண்ணறிவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். செயற்கை நுண்ணறிவுன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இது ரெண்டு வார்த்தை இருக்குது, செயற்கை நுண்ணறிவு. இப்போ செயற்கையோட சேர்ற மித்த வார்த்தைகள்லாம் அது வந்து செக் பண்ணும், என்னென்ன காம்பினேஷன்லாம் வரும். இதுக்கு வந்து பெர்முட்டேஷன் பேர். அந்த பெர்முட்டேஷன் மூலமாக வந்து வேற என்னென்ன காம்பினேஷன்லாம் வருது, இது எக்ஸாக்டாக என்ன மீனிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பார்சிங், அந்த டோக்கன்ஸ் கொடுத்து அந்த பார்சிங் வழியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கே போகுது. அப்போ வந்து முதல்ல வந்து அந்த தொழில்நுட்பம் என்ன பண்ணும், இப்போ வந்து ஒரு லாங்குவேஜில் உள்ள இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக உள்ள அடுத்த லாங்குவேஜ், நீங்கள் வந்து தமிழ்லேருந்து ஆங்கிலம் போகிறீங்க அல்லது ஆங்கிலத்திலேருந்து தமிழில் வரீங்கன்னா முதல்ல அந்த ஆங்கிலத்தில் அதோடைய பெர்முட்டேஷன் காம்பினேஷன்லாம் போட்டுட்டு அப்போ இது வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல வருது, அப்போ அதை வந்து ஏற்கனவே அவங்க வந்து அதுக்குரிய ஏற்பாடுகளை கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே நம்ம அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு நம்ம பேசணும். அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணுறாங்க. உள்ள வந்து அதோடைய டேட்டாவை கொடுத்து இதெல்லாம் இதோட காம்பினேஷனில் வரும். ஏற்கனவே கணினி வந்து அந்த மாடலில் தான் ஒர்க் பண்ணுது. இப்போ நான் தமிழில் டைப் பண்ணால் கூட கம்ப்யூட்டருக்கு ஒன்றும் தெரியாது, அல்லது ஆங்கிலத்தில் டைப் பண்ணால் கூட கம்ப்யூட்டருக்கு தெரியாது. ஏன்னா அது ஆஸ்கிங்கிற தொழில்நுட்பத்திலேருந்து வேலை செய்யுது. ஆஸ்கிங்கிறது வந்து நீங்கள் வந்து கீபோர்டில் பார்க்குற ஒரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை வந்து ஏற்கனவே அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஏக்கு வந்து கேபிட்டல் ஏக்கு வந்து 65. அப்போ 65ங்கிற நம்பர் தான் வந்து ஏயை குறிக்கும் உள்ள. அப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் ஏ டைப் பண்ணிங்கன்னே தெரியாது, 65க்கு அது ஏங்கிறத வந்து அறிஞ்சிக்கிட்டுருது. ஸோ அப்போ அந்த காம்பினேஷனுக்கு கேரக்டர் மேப்புன்னு பேர். அதே மாதிரி ஒரு கேரக்டர் மேப்பிங் வந்து இதில் ஏற்கனவே ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுங்கிற அந்த தொழில்நுட்பத்தில் உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து நிறையா ஒர்க். ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்க்கும்போது வந்து எந்த வேலையும் நடக்கலைன்ற மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்கு எவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் நம்மளால் இவ்வளவும் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஏறக்குறைய 1950 வந்து இந்த மாடல் வந்து ஒருத்தர் வந்து ப்ரொபோசல் கொடுத்தாரு. அவர் பேர் ஆலன் டியூரிங் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறத வந்து சொன்னவர் வந்து 1956 தான் காயின் பண்ணுறாரு இந்த வார்த்தையே. படிப்படியாக பாருங்கள் எத்தனை வருஷம், 75 வருஷம் கழித்து தான் நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறோம். இப்போ பர்டிகுலராக ஒரு 10 வருஷமாக தான் நம்மளுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் இது ஆரம்பித்த விதம் வேறு. முதல்ல வந்து இப்போ நான் படிக்கிற காலத்தில் வந்து இது வந்து டேட்டா மைனிங்ன்ற வார்த்தையில் சொன்னாங்க. டேட்டா மைனிங்னா ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே உள்ள கண்டுபிடிக்க முடியாத ஒரு இதை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு பேர் அந்த டேட்டா மைனிங். அதுக்கப்புறம் அந்த டேட்டா மைனிங்கிறத வந்து பேரை மாற்றி இப்போ வந்து மெஷின் லேர்னிங் சொல்கிறாங்க. ஸோ மெஷின் லேர்னிங்னா இப்போ மெஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக செய்கிறது அப்படின்ட்டு. பட் எல்லாமே அங்கேருந்து அடிப்படையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வந்திருக்குது. ஸோ இது படிப்படியாக தொழில்நுட்பம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாமே வந்து ஒரு மெஷின், அதாவது ஒரு எந்திரத்தை மனுஷனுக்குள்ள அறிவோட வளர்க்கறதுக்குள்ள தொழில்நுட்பம் தான் இது வரவேற்கத்தக்கது. சார், இப்போ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பாவது இருக்குன்னு நினைக்கிறேன். 100க்கு மேலே இருக்கும். இப்போ ஏன் வந்து ஒவ்வொரு ஆப்பும் ஒரே கேள்விக்கு வேற பதில் தருது? எல்லா லாங்குவேஜும் ஒன்று தான், ஒரே பதில் தானே தரணும். கண்டிப்பாக. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த அடிப்படை தரவுகள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த காப்பிரைட்ஸ் ரூல் இருக்கிறதுனால ஒருத்தர் செஞ்சதை இன்னொருத்தர் காப்பி அடிக்க முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் படித்தப்ப பேசிக், ஃபோர்ட்ரான், கோபால், சி அப்படின்னு லாங்குவேஜஸ் நாங்கள் படித்தோம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து நாங்கள் வந்து சொல்லித்தரதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜுக்கு மாறி வந்துட்டோம். இப்போ நாங்கள் அதில் பார்க்குறோம் சிங்கிற லாங்குவேஜில் உள்ளது எதையுமே வந்து இந்த ஜாவாவில் இல்லை.
ஜாவாவில் உள்ளது வந்து பைத்தானில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களாம் வந்து காப்பிரைட்ஸ் ரூல் வந்து ரொம்ப மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவாங்க, தகவல்கள் வந்து ஒரே ஆள்கிட்ட வாங்கி அதே அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரே ரிப்ளை வரும். இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள நீங்கள் சொல்கிற அந்த செயலி வந்து ஒர்க் பண்ணுதுன்னா அது வேறு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை யூஸ் பண்ணுது. நீங்கள் வந்து சாட்ஜிபிடியில் உள்ள லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எடுத்திங்கன்னா அது வேறு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ணுது. ஸோ அப்போ 2-3 பேர் வேறு தகவல்கள்ல இருந்து எடுத்து வர்றதுனால அதோடைய தகவல் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் வந்து எப்போ யூனிஃபை பண்ணுறாங்களோ அல்லது ஒரே லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை அந்த 2 செயலியும் யூஸ் பண்ணிச்சுன்னா ஒரே ஆன்சர் வரும். ஆனால் அது அப்படி சாத்தியம் இல்லை. ஏன்னா வந்து இப்போ நான் வேறு கம்பெனி, இன்னொருத்தர் வந்து வேறு கம்பெனிலேருந்து எடுக்கும்போது அவர் வந்து அதை காப்பி அடிக்க முடியாது. அந்த காப்பிரைட்ஸ் ரூல் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை மாடிஃபை பண்ணி அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை இன்டர்னலாக கொடுக்குறதுனால அதோடைய பதில்கள் வந்து வேறு மாதிரி வருது. சார், இப்போது 1997 இந்த டீப் ப்ளூன்ற சாஃப்ட்வேர் வந்து கேரி காஸ்பரோவை செஸ்ஸில் வந்து தோக்கடிச்சிச்சு. இப்போது நம்ம அந்த டீப் ப்ளூ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்னு சொல்ல முடியாதா? ஏன்னா இப்போ பண்ணுறதுன்னு அதுவும் பண்ணுது. இல்லை சார், அது வந்து பர்டிகுலராக வந்து நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து இது செயற்கை நுண்ணறிவுக்கு முந்தின காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கேமிங் மட்டும்தான் இருந்தது. அந்த கேமிங்கோடைய தொடர்புடைய சாஃப்ட்வேர் தான் அந்த நீங்கள் சொன்ன சாஃப்ட்வேர். அப்போ அந்த சாஃப்ட்வேரை எப்படி டிசைன் பண்ணாங்கன்னா அந்த கேம் விளையாடுறதுக்கு தயார் பண்ண சாஃப்ட்வேரே ஒழிய அது வந்து அந்த டைம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அவங்க கிரியேட் பண்ணல. அந்த பர்டிகுலர் கேமுக்கு பெட்டராக விளையாடுறது எப்படி, வெவ்வேறு காம்பினேஷன் நான் சொன்னேன், இப்போ பெர்முடேஷன் சொன்னேன், இந்த வெவ்வேறு பெர்முடேஷனில் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி மூவ் ஆகும், முந்தின ஸ்டெப்பில் எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த டைமில் வந்தது. இன்னைக்கு அதை விட பெரிய தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு அதுக்குள்ளே. சார், இந்த ஏஐ எஃபெக்ட்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சார்? இந்த ஏஐ எஃபெக்ட் அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் வந்து ஏஐ செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலே இப்போ நான் வந்து என் மனநிலை எப்படி இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலை மேலே இல்லை. ஒரு காலத்தில் என்ன இது, இப்போ நீங்கள் வந்து ஒரு சில படங்களில் பார்த்துருப்போம், ஒரு சிலர் நடிப்பை பார்த்த உடனே இது வந்து ஓவர் ஆக்ட்னு சொல்லுவோம். அது காரணம் என்ன, அது வந்து நார்மலாக இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு என்னையோட எக்ஸ்ட்ராடினரியாக என்னையோட சிறந்த செயல்பாடாக இருக்கும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அப்படி அதை வந்து வேண்டாம் இல்லை அப்படின்ற அந்த மறுக்கும் நிலையை தான் வந்து ஏஐ எஃபெக்ட்னு சொல்கிறோம். சார், இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கும்போது ஆங்கிலத்தில் ரீகர்சிவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னது சார்? சார், இது வந்து ரொம்ப முக்கியமான செயல்பாடு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். இப்போ நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னேன், எனக்கு வந்து ஒரு தகவலை எனக்கு கொடுக்குது, அது கொடுத்த உடனே நான் வந்து அந்த தம்பை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அது எனக்கு கரெக்டுன்னு அர்த்தம். தம்பை இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அந்த நெகட்டிவ் தம்ப். அந்த நெகட்டிவ் தம்பை ப்ரெஸ் பண்ணேன்னா அது என்ன செய்யும், அது புரிஞ்சுக்கிறோம், அப்போ நான் தப்பான தகவல் கொடுத்துருக்குறேன். அப்போ வந்து அதோடைய சர்வரில் அதை கம்யூனிகேட் பண்ணி இதில் என்ன மாடிஃபை பண்ணணும், அப்போ அடுத்த தடவை திருப்பி நான் அதே கொஸ்டினை கேட்கும்போது அது வேறு ஆன்சர் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் இந்த ரிகர்சிவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது பண்ண தப்பை ரெண்டாவது பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு டைமும் வந்து அது வந்து இதை மாதிரி ஃபீட்பேக் வாங்கி அதை இம்ப்ரூவ் பண்ணிடும். அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள தொழில்நுட்பம் தான் இந்த ரிகர்சிவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே சார். சார், அதே மாதிரி இந்த அன்கேனி வேலின்னு ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறாங்களே, அப்படின்னா என்ன சார்? நம்ம அன்கேனின்னா வந்து ஒரு பயங்காட்டுற மாதிரி ஒரு நிலை. இப்போ என்னைய மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு பயம் வரும். ஸோ இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அது மாதிரி தான். இப்போ வேலை அப்படின்னா வந்து அது வந்து என்னோடய டீச்சிங். இப்போ என்னைய மாதிரி ஒருத்தர் டீச் பண்ணுறாரு, என்னைய மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வந்து டீச் பண்ண போகுதுன்னா அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் எனக்கு வந்து கண்டிப்பாக பயங்காட்டுற மாதிரி ஒரு உணர்ச்சியை உருவாக்கும் இல்லையா? அதை தான் வந்து அன்கேனி வேலின்னு சொல்கிறாங்க. சார், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, அப்படின்னா என்ன சார்? இது வந்து இப்போதைக்கு வந்து இது சாத்தியமாக இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ எனக்குள்ள உணர்ச்சி, இப்போ நான் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய முகத்தில் தெரியும், அல்லது ஏதோ ஒரு வழியில் வந்து நான் ரெஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்
இல்லையா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறீங்க, எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நான் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில் இருப்பேன். ஆனால் கம்ப்யூட்டருக்கு அப்படி உணர்ச்சி வருமா? வரணுங்கிறது தான் வந்து இந்த இதோட நிலைப்பாடு. ஆனால் அது இப்போ வரைக்கும் வரல. ஆனால் சாத்தியமான்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணுறேன். ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி, ஒருத்தர் கூட நடந்து போகும்போதும் கூட என்னோட ஐம்புலன்களும் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. பட் கம்ப்யூட்டருக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஐம்புலன்களை ஒர்க் பண்ண வைக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம ரெடி பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கிறோம். பட் வந்து அது வந்து அவ்வளோ சாத்தியமான்றது எனக்கு தெரியல. சார், இந்த ஏஐ எஃபெக்ட்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சார்? இந்த ஏஐ எஃபெக்ட் அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் வந்து ஏஐ செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலே, இப்போ நான் வந்து என் மனநிலை எப்படி இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலை மேலே இல்லை ஒரு காலத்தில். என்ன இது, இப்போ நீங்கள் வந்து ஒரு சில படங்களில் பார்த்துருப்போம், ஒரு சிலர் நடிப்பை பார்த்த உடனே இது வந்து ஓவர் ஆக்ட்னு சொல்லுவோம். அது காரணம் என்ன? அது வந்து நார்மலாக இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு என்னையோட எக்ஸ்ட்ராடினரியாக, என்னையோட சிறந்த செயல்பாடாக இருக்கும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ இந்த மறுக்கும் நிலையை தான் வந்து ஏஐ எஃபெக்ட்னு சொல்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி படிக்கும்போது ஆங்கிலத்தில் ரீகர்சிவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னது சார்? சார், இது வந்து ரொம்ப முக்கியமான செயல்பாடு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். இப்போ நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னேன், எனக்கு வந்து ஒரு தகவலை எனக்கு கொடுக்குது. அது கொடுத்த உடனே நான் வந்து அந்த தம்பை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அது எனக்கு கரெக்டுன்னு அர்த்தம். தம்பை இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அந்த நெகட்டிவ் தம்ப். அந்த நெகட்டிவ் தம்பை ப்ரெஸ் பண்ணேன்னா அது என்ன செய்யும்? அது புரிஞ்சுக்கிறோம், அப்போ நான் தப்பான தகவல் கொடுத்துருக்கிறேன். அப்போ வந்து அதோடைய சர்வரில் அதை கம்யூனிகேட் பண்ணி இதில் என்ன மாடிஃபை பண்ணணும். அப்போ அடுத்த தடவை திருப்பி நான் அதே கொஸ்டினை கேட்கும்போது அது வேற ஆன்சர் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் இந்த ரிகர்சிவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது பண்ண தப்பை ரெண்டாவது பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு டைமும் வந்து அது வந்து இதை மாதிரி ஃபீட்பேக் வாங்கி அதை இம்ப்ரூவ் பண்ணிடும். அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள தொழில்நுட்பம் தான் இந்த ரிகர்சிவ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். சார், அதே மாதிரி இந்த அன்கேனி வேலின்னு ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறாங்களே, அப்படின்னா என்ன சார்? நம்ம அன்கேனின்னா வந்து ஒரு பயங்காட்டுற மாதிரி ஒரு நிலை. இப்போ என்னைய மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு பயம் வரும். ஸோ இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அது மாதிரி தான் வேலை அப்படின்னா வந்து அது வந்து என்னோட டீச்சிங். இப்போ என்னைய மாதிரி ஒருத்தர் டீச் பண்ணுறாரு, என்னைய மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வந்து டீச் பண்ண போகுதுன்னா அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும், எனக்கு வந்து கண்டிப்பாக பயங்காட்டுற மாதிரி ஒரு உணர்ச்சியை உருவாக்கும் இல்லையா? அதைத்தான் வந்து அன்கேனி வேலின்னு சொல்றாங்க. சார், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று டேர்ம் யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன சார்? இது வந்து இப்போதைக்கு வந்து இது சாத்தியமா இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்போ எனக்குள்ள உணர்ச்சி, இப்போ நான் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய முகத்தில் தெரியும், அல்லது ஏதோ ஒரு வழியில் வந்து நான் ரெஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இல்லையா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறீங்க, எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நான் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில் இருப்பேன். ஆனால் கம்ப்யூட்டருக்கு அப்படி உணர்ச்சி வருமா? வரணுங்கிறது தான் வந்து இந்த இதோட நிலைப்பாடு. ஆனால் அது இப்போ வரைக்கும் வரல. ஆனால் சாத்தியமான்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணுறேன். ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி, ஒருத்தர் கூட நடந்து போகும்போதும் கூட என்னோட ஐம்புலன்களும் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. பட் கம்ப்யூட்டருக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஐம்புலன்களை ஒர்க் பண்ண வைக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம ரெடி பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கிறோம். பட் வந்து அது வந்து அவ்வளோ சாத்தியமான்றது எனக்கு தெரியல. சார், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோடிங்ல டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற பொருள் வந்து அடிக்கடி யூஸ் பண்றாங்க. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்னா நம்ம ரோட்ல எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ல பார்த்திருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஒர்க் பண்ணுறது அதே விதம் தான். இப்போ வந்து லாங்காக போகணும், அந்த சிக்னல் போகணுன்னா வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஒரு ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் வந்து சொல்கிறத வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான். இப்போ நான் வந்து தமிழில் நான் பேசுகிறேன்னா இதை வந்து ஆங்கிலத்தில் மாற்றுறதுக்கு ஒரு இடையில ஒரு டூல் தேவை. சப்போஸ் எனக்கும் இன்னொருத்தரும் வந்து என்னோட மொழி தெரியாத இன்னொரு ஆள் வரும்போது அவர்கிட்ட நான் எப்படி பேச முடியும்? அப்போ ஐ நீட் இன்டர்ஃபேஸ். அப்போ அந்த இன்டர்ஃபேஸ் தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ ஒரு ஜாப்பனீஸ் வர்றாரு, அந்த ஜாப்பனீஸ்கிட்ட நான் பேசணும், எனக்கு வந்து அவருடைய மொழி தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இடையில ஒரு ஆளை வைக்கணும் இல்லையா? ஸோ அதை கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு டூல் அல்லது ஒரு சாஃப்ட்வேரை வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கன்வர்ஷன், அதாவது எங்களுடைய உரையாடல் ரெண்டு பேருக்கும் புரியுற மாதிரி மாத்துறது தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். சார், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில ஆலன் டியூரிங்கோட பங்களிப்பு என்ன? ஆலன் டியூரிங் வந்து முதல்ல வந்து ஒரு எந்திரம் மனிதன் ஆன்சர் பண்ற மாதிரி ஆன்சர் பண்ண வைக்க முடியுமா
அல்லது அந்த எந்திரத்தை மனுஷன் ஆன்சர் பண்ற மாதிரி வைக்க முடியுமா, அல்லது வந்து இப்ப வந்து ஒரு சைடு மனுஷனும் இன்னொரு சைடு வந்து எந்திரமும் வச்சிருந்தா இன்னொரு ஆள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றதான் அவருடைய ஆலன் டூரிங் டெஸ்ட்ங்கிறது. வந்து இந்த டெஸ்ட் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்மள வந்து இந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு. ஸோ ஒருத்தர் ஒரு எந்திரம் மனிதர் போல ஒர்க் பண்ண வைக்க முடியுமா, அதுதான் அதோடைய ஒரிஜினல் இன்டென்ஷன். சார், இப்போ ஒரு புதுசா துறை வந்திருக்கு, பிலாசபி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தத்துவம் இப்படின்னா என்ன சார்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து சேரல. ஆரம்பிச்ச காலத்துல வந்து வேற வேற பெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு எக்ஸ்பர்ட் சிஸ்டம், இனிஷியலா நாங்க படிச்ச காலத்துல வந்து எக்ஸ்பர்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நீங்க டாக்டர்ஸ்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு ப்ரொஃபஷன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு 100 பிரிவுகள் இருக்கு. இப்போ ஒருத்தர் கண் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து நான் வந்து காதுக்கு டெஸ்ட் பண்ண முடியாது, காது ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறவர்கிட்ட போய் நான் பல்லுக்கு பார்க்க முடியாது. இத மாதிரி ஒரு தொழில்நுட்பமும் சேர்ந்து கம்ப்ளீட்டா வரும்போது தான் நீங்க இன்னைக்கு பார்க்குற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன இன்புட் செஞ்சிருப்பாங்க. இப்போ நான் என்னோட ஆராய்ச்சியில் கூட நான் பண்ணது சொன்னேன். நான் கண்ணு தெரியாத மாணவர்கள் வந்து எங்களுடைய காலேஜ் வெப்சைட்டை பார்த்தாங்க அல்லது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அல்லது எதெல்லாம் பெஸ்டா இருக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து அதை வச்சு மேம்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் வேண்டாம், இப்படி இருந்தா வந்து கண் பார்வையற்ற மாணவர்கள் அதை ரீட் பண்ண முடியாது. சரி, ஒரு PDF ஒரு காலத்தில் நாங்கள் வந்து ஜேபெக் ஃபைலாக தான் போட்டோம். இப்போ ஜேபெக் ஃபைல் வந்து அவங்களால உணர முடியாது. இன்னைக்கு வந்து டூல்ஸ் வந்துருச்சு. ஆனால் நான் ஆராய்ச்சி பண்ணது 2008-10 ஆராய்ச்சி பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி டூல்ஸ் இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இதை மாதிரி ஒரு PDF டாக்குமெண்ட் போடும்போது PDF டாக்குமெண்ட்டாக போடணும், செய்திகளாக போடணும். அந்த படம் மட்டும் போட்டால் அவங்களால அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் என்னோட ஆராய்ச்சி முடிவுகள். இப்போ இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் சின்ன 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 கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஃபைனலாக வந்து முழுமையாக வந்திருக்கிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே நம்ம சொல்லணும், எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். இது நீங்கள் வள்ளுவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளாம் பார்க்காத ஒருத்தர் எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரி நம்ம ஔவையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் சின்ன சின்ன இன்புட் எடுத்து அதெல்லாம் தத்துவமாக இப்போ எதெல்லாம் எனக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அதை தான் நம்ம வந்து தத்துவங்கள் சொல்கிறோம். எல்லா தொழில்நுட்பத்துக்கும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்போ இந்த AI ஆப்ஸ்னால சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு வருது, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்? சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு கட்டாயம் இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து மொபைல் யூஸ் பண்ணாத ஆளே இல்லைன்னு சொல்லணும். எல்லார் கையிலும் மொபைல் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவ்வளோ பேரும் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த வெப்பம் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கும். அதே நேரம் வந்து நிறைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது கட்டாயம் அதுல இருந்து வெப்பம் பகிர்தல் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து தொழில்நுட்பத்துடைய அட்வான்டேஜ்னு சொல்றதா இல்லை வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து கிரீன் தொழில்நுட்பம்ங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மூலமாக வந்து இதை வந்து எவ்வளோ குயிக்காக இப்போ வந்து LLM மாடல்லாம் நான் சொன்னேன். அது வந்து 1 கோடி ரெக்கார்ட்ஸை வந்து அது ப்ராசஸ் பண்ணணும்னா அது எவ்வளோ டைம் எடுக்கும் அல்லது அதுக்குரிய எவ்வளோ வெப்பம் ஜென்ரேட் ஆகுன்றது வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. அந்தளவுக்கு வெப்பம் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குது. இதை குறைக்கணும்னா நம்ம வந்து அதில் அந்த LLM மாடல்ஸில் உள்ள டேட்டா வந்து குறைக்கணும். அதுக்கு வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வந்து புதுசாக ஒரு தொழில்நுட்பம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இன்ஸ்டன்சஸ் அப்படின்றத வந்து எடுத்து வைக்கிறாங்க. இன்ஸ்டன்சஸ்னால் இப்போ அதில் உள்ளதில் கட்டாயம் தேவையில்லாதது அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. தேவையில்லாததை ஒமிட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டன்சஸ்ல இருந்தே வந்து இந்த செயலிகள் ஒர்க் பண்ற மாதிரி வைக்கிறாங்க. அது மூலமா வந்து ஓரளவு இந்த வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில இந்திய விஞ்ஞானிகள்லாம் யார் யாரு? இந்தியாவிலிருந்து போன எல்லாருமே வந்து இதுல வேலை நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பிரபலமான இந்தியர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து முதல்ல சொல்றது வந்து சுந்தர் பிச்சை, கூகுள் அல்பாபெட் அப்படின்ற நிறுவனத்தோட CEO இருந்தவர். இவர் வந்து கூகுள் AI, அப்புறம் வந்து டீப் மைண்டு, பாட் அப்படின்ற நவீன AI சாதனங்களை ஊக்குவித்தவர். அவர் ரெஸ்பான்சிபிள் AI அண்ட் எத்திக்கல் AI உருவாக்குறதை வந்து கட்டாயப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு அடுத்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட CEO சத்ய நாதல்லா. அவர் வந்து மைக்ரோசாஃப்டோடைய கோ பைலட்டு, அசூர் AI போன்ற தொழில்நுட்பங்களை
அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அவரே தான் வந்து ஓப்பன் ஏஐக்கு முதலீடு செய்து வந்து மைக்ரோசாஃப்டை வளர்ச்சிக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து சொல்லணும்னா ரோஹித் பிரதாப், அவர் வந்து அமேசான் ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் உருவாக்கத்தில் முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அலெக்சா, அமேசான் ஏஐங்கிறது வந்து அலெக்சா, அது வந்து அமேசான் லேப் 126 அப்படின்றது மூலமாக வாய்ஸ் ஏஐ, NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அந்த தொழில்நுட்பங்களில் முன்னணி. இது மூலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து ஜெர்மன் போகிறது, ஜெர்மன்லேருந்து இங்கிலீஷ் வர்றது, இதெல்லாமே வந்து இந்த ரோஹித் பிரதாப் சிங் அவங்களுடைய ஒரு லாங்குவேஜிலேருந்து அடுத்த லாங்குவேஜுக்கு போகிறது. அதுக்கு அடுத்து சொல்லணும்னா மனோஜ்குமார், அவர் வந்து ஏஐ பவர்டு ஹெல்த் கேர், கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்குறதுக்கு ஏஐ பயன்படுத்தினவர். இது மாதிரி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேரை சொல்ல முடியும். இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. சரி, இப்போ நம்மளோட பள்ளி பருவத்திலேயோ இல்ல காலேஜ் பருவத்திலேயோ டீச்சர்ஸ் கொடுக்க அசைன்மெண்ட் காப்பி அடிப்போம். லைப்ரரி புக்ஸ்ல இருந்தோ இல்ல டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்தோ இல்ல பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி அடிப்போம். இப்ப இருக்க சில பசங்க என்ன பண்றாங்கன்னா ஏஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்கூல் அசைன்மெண்ட் தர கொஸ்டினை வந்து டைப் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி பிரிண்ட் எடுக்கிறாங்க, பார்த்து எழுதுறாங்க. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நம்ம டைம்ல பண்ணதான் இப்பவும் பண்றாங்க, இது அப்படியே அதனால என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ உள்ள இந்த இதை வந்து நான் வேற மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஏஐ தொழில்நுட்பம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா உலகளாவிய கருத்துக்களை வந்து உள்ளடக்கி இருக்கு. இப்போ நான் வந்து முன்னாடி காலத்தில் வந்து எனக்கு முந்தின பேட்சில் அல்லது என்னோட சீனியர் என்ன நோட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நான் காப்பி அடித்து வந்து அதை செய்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் ஆராய்ச்சிகளுமே அந்த அளவு தான் இருந்தது. இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே என்ன ஆராய்ச்சி இருக்குதோ அந்த ஆராய்ச்சியை தான் நம்ம வந்து எடுத்து அதுக்கு அடுத்து மேம்படுத்தணும். இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு உலகளாவிய கருத்து, இப்போ நீங்கள் சைனாவில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் வந்து அமெரிக்காவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளோத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல கிடைக்குது. அப்போ இதுக்கு அடுத்த லெவலுக்கு அவங்க போகணுங்கிறத வந்து உருவாக்கும் ஒரு சைடில். இன்னொரு சைடு நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களா சொந்தமாக புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்த தான் செய்யும். இருந்தாலும் இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா என்னோட பார்வையில் வந்து இது வந்து வரவேற்கத்தக்கது. சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அவங்களோட வளர்ச்சிக்காக? கட்டாயம் இந்த ஏஐ வந்து ஒரு சரியான முன்னெடுப்பு நம்மளுடைய இன்றைய சூழ்நிலையில். ஏன்னா நாங்கள் ரிசர்ச் பண்ணுற காலத்துலலாம் வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ ஏன்னா யூனிவர்சிட்டியில் போய் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கைடு கிட்ட நாங்கள் அப்ரூவல் வாங்கணும், இதெல்லாம் நாங்கள் எடுத்து செய்யலாமா அப்படின்ட்டு. இன்றைக்கி தேதியில் அப்படி இல்லை, வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இன்னைக்கு தேதியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த பர்டிகுலர் ரிசர்ச்சில் அப்படின்றத வந்து ப்ரொபோசலே வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி தருது. அப்போ என்ன பண்ணலாம், ஏற்கனவே உள்ளது தான் சொல்லுது. அப்போ இப்போ நான் வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுச்சுன்னா நான் எப்படி அதே ஏற்கனவே இன்னொருத்தர் செஞ்சதை செய்ய முடியும்? அப்போ எனக்கு இது அட்வான்டேஜ். அப்போ நான் என்ன பண்ணணும், இதில் இல்லாததை நான் செய்யணும், அல்லது வந்து எங்கே ரிசர்ச் கேப் இருக்குது, எந்த இடத்துல நான் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் அளிக்கலாம் அப்படின்றத அளவுக்கு வந்து அதை திங்க் பண்ணி செய்யணும். இப்போ நான் எக்ஸிஸ்டிங் இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு, இப்போ அதுக்கு அடுத்த லெவலுக்கு தான் போகணும். இப்போ நான் என்னோட ரிசல்ட்லாம் வந்து 86% தான் வந்தது என்னோட ரிசர்ச்சில். இப்போ 86%ங்கும் போது யாருமே அதை வரவேற்கல. இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 99.5 அப்படின்னு காட்டுறாங்க அவங்க ரிசல்ட் காமிக்கும் போது. அப்போ இது வந்து நிச்சயமாக வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா வந்து இன்னைக்கு தேதியில் என்ன இருக்கு, அப்போ அதுக்கு அடுத்த லெவலில் நான் எப்படி மேம்பட்டு போகணும் அப்படின்றது வந்து அது கொடுக்குது. அதை மாணவர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சார், நம்ம இப்போ ஏஐ வந்து தினம் புதுசான விஷயம் செய்யுதுன்னு பாக்குறோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஆன்சர் வந்து 1 செகண்ட்ல தருதுன்னா நம்ம நாளைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 0.5 செகண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் தருதுன்றாங்க. இப்போ இந்த மாதிரி டெய்லி அப்டேட் வந்துட்டே இருக்கு. 2050 இயர்ல ஏஐ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து ஏஐ வந்து தப்பான ஆன்சர் கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கற்பனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மொழி ஆற்றல் வந்து இன்னும் மேம்பட வேண்டியது இருக்கு. இப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அது வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்றது தான் என்னுடைய கருத்து. அப்போ 2050 வந்து கட்டாயம் வந்து இந்த முழுமையான மொழியை புரிதல் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு தேதியில் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழுக்கு தனியாக ஒர்க் பண்ணுறாங்க, ஆங்கிலத்துக்கு தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. இதை மாதிரி ஒரு மொழியில் சார்ந்தவங்களும் வந்து அதில் ஒர்க் பண்ணும்போது அந்த மொழியை புரிந்து கொள்வது வந்து ரொம்ப மேம்பட்டு இருக்கும்.
அடுத்து வந்து தானியங்கி மருத்துவம். நீங்கள் வந்து மெடிசின்ஸ் வந்து இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்லேயே டாக்டர்னு சொல்கிறோம். இந்த வாட்ஸ்அப் டாக்டர்னா யாரோ ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வந்து சுகம் கொடுக்கறதா இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து ஒரு நேரோவாக போகாமல் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ண முடியும், எக்கனாமிக்காக என்ன பண்ண முடியும், அல்லது பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்றது வரைக்கும் வந்து இந்த மருத்துவத்தில் வந்து. அதே நேரத்தில் வணிகம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக வந்து அதில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர்லாம் 24 hours ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு தேதியில் அப்படி வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு உங்களுடைய ஒரிஜினல் கஸ்டமர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். யாருக்கு நான் வந்து விளம்பரப்படுத்தினா இது வந்து ரீச் ஆகும். சரி, இப்போ நீங்கள் வந்து தொலைக்காட்சி வழியாக வந்து விளம்பரம் செய்கிறீங்க, ரேடியோ வழியாக விளம்பரம் செய்கிறீங்க, எங்கே வந்து அட்வான்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு போய் அந்த விளம்பரத்தை கேட்க முடியுமா? அப்போ நான் என்ன செய்வேன், ஒரு ஒலி வடிவத்தில் இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒலி வடிவத்தில். அப்போ எதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமரை ரீச் ஆகணுமோ அந்த மாதிரி கஸ்டமரை ரீச் ஆகிறதுக்கு உள்ள டிசிஷன் கூட வந்து இன்னைக்கு ஏஐலேருந்து வரும் 2050. அப்புறம் வந்து இந்த ஒத்துழைப்பு. இப்போ வந்து இன்னும் வந்து ஹெசிடேட் பண்ணுறோம் நிறைய பேர். ஏஐ சொல்லி நான் கேட்கவா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு நிலைமை இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு இங்கேயும் பதில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மெஷின் சொல்லி நான் கேட்கவா அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ 2050 பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைமையும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாண்டி சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன சார்? சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா வந்து எல்லாமே தெரிஞ்ச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அது வந்து இன்னும் நடக்கலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10% தான் நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். இன்னும் 90% வந்து ஆராய்ச்சியில் தான் இருக்குது, இன்னும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்னைக்கு வந்து என்னைய மாதிரி அல்லது என்னையோட பெஸ்ட்டான உலகத்தில் உள்ள ஒருத்தர் வந்து மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருதோ அன்னைக்கு தான் அந்த 100% வரும். அதுக்கு டைம் இருக்குது. அது வந்து இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம எல்லா படத்துலையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு வகையில் காட்டுறாங்க. இப்போ சினிமாவில் காட்டுறதுக்கும் ரியாலிட்டியில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, அந்த சினிமாவிலையுமே வந்து கடைசியாக வந்து அந்த உணர்ச்சியை வந்து அது கண்டுபிடிக்க முடியலன்னு அப்போவே வந்து அதுக்கு விடை கொடுத்துட்டாங்க. அதே விடை தான் இப்பயும் இருக்கு. ஏன்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி ஐம்புலன்கள்லையும் அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல. ஆனால் திரைப்படங்களில் காட்டும்போது அதை மாற்றா காமிக்கிறாங்க. ஏன்னா அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா. ஸோ இனிஷியலாக வந்து எந்த விஷயமே வந்து திரைப்படங்களில் ஒரு புது ஐடியாவை கொடுத்து அது நாள்பட அது சாத்தியம் அப்படின்ற இதை உருவாக்குறதுக்கு தான் அவங்க செய்யறாங்க. மருத்துவத்துறையில ஏஐயோட பயன்கள் என்ன? இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், ஒரு 13 வயசு பையன் வந்து ஹார்ட் டிசீஸை வந்து 5 secondsல கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஏஐ தொழில்நுட்பம் மூலமா. அது அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம இண்டிவிஜுவலாகவே இப்போ வந்து நம்ம எவால்வேட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை காமிச்சாலே அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து சொல்லும் நீங்கள் கரெக்டான டெசிஷன் எடுத்தாங்க டாக்டர்ஸு, இல்லை ராங்காக டெசிஷன் எடுத்துட்டாங்கங்கிறத வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து ஏஐ தொழில்நுட்பம் கொடுத்துருச்சு. இப்போ நான் என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து துபாயில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் வந்து அங்கே வந்து ஒரு கிஷோக் அது மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாரு. அந்த கூண்டுக்குள்ளே போய் உட்கார்ந்த உடனே அது சொல்லுது, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, இப்படி எல்லாமே சொல்லுது. அப்போ அது மாதிரி வந்து இப்போ ரிமோட் இடத்துல டாக்டர்ஸ் இல்லாத இடத்துல இந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும் நான். ஏன்னா இப்போ வந்து எல்லா நேரமும் டாக்டரை பார்க்க முடியாது. இப்போ எனக்கு திடீர்னு ஒரு நோய் வருது, ஆனால் அவங்களுடைய ஆஃபீஸ் டைமிங் அல்லது வந்து அவங்கள கிளினிக் டைம் வந்து சாயந்தரம் 6 மணி, ஆனால் எனக்கு காலையில் 6 மணிக்கு ப்ராப்ளம் வருது. அப்போ இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூல் தானே. சரி, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் இல்லாத மாணவர்களோ இல்லை அதை படிக்காதவர்களோ எப்படி ஏஐ வந்து கற்றுக்கிட்டு அதில் ஷைன் ஆகலாம்? முதல் கட்டமாக வந்து அவங்க வந்து எக்ஸலில் லேர்ன் பண்ணலாம். எக்ஸலில் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸல்ங்கிறது வந்து இன்னைக்கு தேதியில் வந்து அந்த மென்பொருள் வந்து எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அதில் ஃபங்க்ஷன்ஸ், இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு ஆட் சிம்பிள்
கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்றத சொல்லுது. ஏன்னா இன்றைக்கி கம்பெனிகள் வந்து சிஇஓ லெவலில் வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராமில் உட்காந்து செக் பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் தான் வந்து டேட்டாவை எடுத்து ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பைத்தான் லேர்ன் பண்ணலாம். பைத்தானில் இருந்து அந்த எக்ஸலில் உள்ள டேட்டாவை எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு அடுத்து அதை எப்படி பெட்டர் ஆக்குறது, அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறது அப்படின்றத கொடுக்கலாம். அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் மூலமாக எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்றத டெசிஷன் எடுக்கலாம். ஸோ டேட்டா வந்து நான் சொன்ன மாதிரி 1 கோடி ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது அதில் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் தான் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த 10 ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்ணால் போதுமானது. நீங்கள் வந்து 1 கோடி ரெக்கார்ட்ஸையும் 1 by 1 செக் பண்ணி போகிறது வந்து அது வந்து டைம் கன்சியூமிங். அதே நேரத்தில் வந்து அது தேவையும் இல்லாதது. அப்போ அந்த 10 ரெக்கார்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எபிலிட்டி வந்து எஸ்கியூஎல் மூலமாக வருது. இது வந்து நிறைய பயிற்சி நிறுவனங்கள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இணையத்தில் பார்த்தீங்கனாலே வந்து 90 ரூபீஸ்க்கு சொல்லித்தர இன்ஸ்டியூட்டுகள்லாம் இருக்குது. ஸோ இதை மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டுகளில் இந்த 3 தொழில்நுட்பமும் பைத்தான், எக்ஸல், எஸ்கியூஎல் இது படிக்கலாம். இதுக்கு அடுத்த லெவலில் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், அது வந்து டேட்டா மைனிங்கிற வார்த்தையில் சொன்னேன். நான் என்னோட ரிசர்ச்சுக்கு வந்து அதுதான் உறுதுணையாக இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு பேர் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்னு மாற்றிருக்கிறாங்க, ஆர் டேட்டா அனலிசிஸ். டேட்டா அனலிசிஸ்னால் இன் ஜென்ரல் இது வந்து பெரும்பாலும் சயின்டிஃபிக் கம்பெனிகளுக்கு உள்ள டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இதையே பெஸ்ட்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸுங்கிற வார்த்தையை வந்து காயின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது. அப்போ இந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் என்ன செய்யும், ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை வந்து பார்த்து அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் என் கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளாக மாற்றலாம் அப்படின்றது தான் அந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். அப்போ என்ன செய்வாங்க, இப்போ லாஸ்ட் இயரில் உள்ள செலவினங்கள்லாம் எடுப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து வருமானங்கள் எடுப்பாங்க. வருமானங்களை மேம்படுத்தினா இந்த வருஷம் புதுசாக வருமானங்கள் வரும். செலவினங்களை இன்னும் கம்மி பண்ணால் என்னுடைய மொத்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். அப்போ நீங்கள் லாஸ்ட் இயரோட ரெக்கார்டு இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அடுத்த தடவை அது ரியலாக அந்த செலவினம் தேவையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை தேவையில்லைன்னா அதை கம்மி பண்ணலாம். அல்லது வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கா, இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் வரும். அது வந்து ஏஐ ஃபார் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஏஐ எத்திக்ஸ். இப்போ கரண்ட்டாக வந்து எத்திக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னொருத்தருடைய தகவல்களை நான் திருடி செய்யக்கூடாது, அல்லது இன்னொருத்தரை வந்து ராங்காக நான் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து டீப் சீக்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து ஒருத்தரை பற்றி பாசிட்டிவாக கிரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம், ஒருத்தரை பற்றி நெகட்டிவாக கிரியேட் பண்ணுறதுக்கும் அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எதுக்கு, இதை மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபை கொடுத்து இன்டைரக்டாக வந்து வீடியோ கிரியேட் பண்ணி அதை வந்து இன்டர்நெட்டில் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. இதை மாதிரி உள்ள நெகட்டிவ்ஸை வந்து குறைக்கணும்னா அல்லது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல்ல வந்து அவேர்னஸ் தேவை. இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத மாணவர்கள் முயற்சி பண்ணலாம். இதுவரை செயற்கை நுண்ணறிவு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் கணினி அறிவியல் துறை தலைவர் ஜே. ஜெரால்ட் இனிகோ அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.